ராக்கி வந்து அவன் சொல்ற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சது. அந்த கிரேஸ் கிரேஸ் வில் ரை ராக்கி வில் அந்த உன்னையும் காப்பாத்துவேன். நானும் உன்ன கைவிட மாட்டேன். என் கூட வந்தவங்க தான் விட்டுட்டாங்க. என் கூட வந்தவங்க தான் நான் விட்டுட்டேன். அதே மாரி நான் உன்ன விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் கிட்ட சொல்ற அந்த விஷயம் டக்குனு புரிஞ்சது. அப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, அவன் ஈவன் பிளானட்டுக்கு வராம, அங்கேயே சாரி எர்த்துக்கு வராம அங்கேயே வந்து ஒரு ஈவன் அவன் சொல்லுவாங்க. போகாம அவன் அங்கேயே இருக்கன்ற மாரி சடனா அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஆமா. அந்த ஏலியன்ஸ் சேம் எனக்கு கிளைமேக்ஸ் அதுதான் புக். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா அது ஒரு மாரி ஆமா. அது ஆமாமா. ஹி வாண்ட் டு டர்ன் என்னன்னா, பேக். அந்த படத்த தாண்டி அந்த ஹீரோ கேரக்டரே எனக்கு ரொம்ப புடிச்சது. ஏன்னா நானே அப்படிதான்ற மாரி இருந்தது. யார்ட்டயும் பேசாம, நம்மளும் வந்து அப்படி போயிடலான்ற மாரி இருக்கும். ஆனா பாருங்க, ஆ. எதுக்கு இருக்கோன்னு தெரியாதுன்னு சொல்றீங்கல்ல. ம். ஆனா அவன் அங்க போய் ராக்கியோட சீரியஸா அது எனக்கு குடும்பத்துக்குலாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆமா. ஆக்சுவலா புக்கினுடைய கிளைமேக்ஸ் வந்து அதேதான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாட். இப்ப நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா புக் படிக்கும்போது ஸ்பேஸ்லயே தான் இருக்கோம். ஆமா. ஓகே. ஸ்பேஸ்லயே தான் இருக்கோம். பட் ஸ்பேஸ்லயே நடக்கிற கதையா இருந்தாலும், இது நம்ம கதை தான்றது இருக்குல்ல. ஆமா. எப்ப ஹிட் ஆகும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் அவனுக்கு ஒரு தாட் வரும். ஹவ் பேட் டிட் இட் கெட் பேக் ஆன் எர்த்? அவன் யோசிக்கிறான். அவன் ரொம்ப வருஷம்